எபிசோட் 30. வரலாற்றில் வீரத்திலும் பக்தியிலும் மாறாத நாயகன். இலங்கையின் வீர திலகன் ராவணன் வரலாற்றின் சிறந்த மற்றும் மிக பெரும் அரசியல் தலைவர் மற்றும் போராளி ஆவார். இவர் ஒரு மாபெரும் வீரராக மட்டுமன்றி ஒரு பக்தனாகவும் மாறாத வழிகாட்டியாக எப்போதும் நினைவில் இருப்பார். இந்த எபிசோட்டில் ராவணனின் வாழ்க்கையில் பக்தி மற்றும் வீரத்தின் ஒருங்கிணைப்பு, அவன் கடவுளின் மீது கொண்ட நம்பிக்கை மற்றும் அவன் மக்கள் காப்பதற்கான போராட்டம் ஆகியவற்றின் பின்னணியில் உள்ள பொருள்களை விவரிக்கின்றோம். ராவணனின் வீரமும் அராத்தலும். ராவணன் இன்றுவரை ஒருவன் போரின் முக்கான திலகமாக வரலாற்றில் போற்றப்படுகிறார். அவன் பிறந்த காலம் முதல் இவன் பல்வேறு போர்களிலும் அதிரடியான சவால்களையும் சமாளித்தவன். அதன் மூலம் அவன் தனது இரு கைகளை போதிய சக்தியோடு பயன்படுத்தி எதிரிகளை எதிர்த்து போராடியவன். ஆனால் அவன் போருக்கான ஆளுமை மட்டும் அல்லாமல் அவன் தனது இனத்தின் காப்பகமாகவும் செயல்பட்டான். இவன் தனது வெற்றிகளுக்கு தொடர்ந்து பக்தி காட்டினான். தன் வீரத்தையும் வழிகாட்டிகளையும் கடவுளுக்கு மன்றாடி அவனது ஆட்சியையும் பக்தி கொண்டு நிலைநாட்டினான். ராவணன் ஒருவேளை கடவுளின் அருளின் மூலம் புவியில் அதிகமான சக்திகளை பெற்றதாக கருதப்பட்டது. இராணுவத்தில் புதிய திறன்கள். ராவணன் தனது இராணுவத்திற்காக பன்முகத்தன்மை கொண்ட திறன்களை உருவாக்கியவன். அவன் எப்போதும் புதிய தந்திரங்களை கருவிகளை பயன்படுத்தி எதிரிகளை வீழ்த்தும் விதத்தில் தனது இராணுவத்தை இயக்கினான். இதன் மூலம் அவன் கையிலிருந்த தனிப்பட்ட வீரர்களை இவன் ஒரே நிமிடத்தில் மாற்றியமைத்தான். அவன் வீரரான முறையில் பல ஆண்டுகளுக்கு பின்னர் இறுதியில் உன்னதமான வீரராக மதிப்படுவான். இதன் மூலம் அவன் சுதந்திர போராட்டத்தில் உண்மையான பக்தியும் ஆணவமும் சிக்கல்களும் கலந்து உருவானது. பக்தியுடன் இணைந்த போராட்டம். ராவணனின் வாழ்க்கையில் பக்தி மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது. அவன் தனது மண்ணின் பாதுகாப்புக்காக போராடும்போது அதில் கடவுளின் அருளையும் விடாமல் அதனை எப்போதும் நம்பியவன். இந்த பக்தி அவன் போரின் மீது பங்காற்றியது. அவன் விடுபட்ட அணிகளுக்கும் ஒருபோதும் குறைவு இன்றி உதவியாளராகவும் இருந்தான். பயிற்சி செய்து பக்தி கொண்டு சாதியுங்கள் என்ற கொள்கையை ராவணன் தனது கண்ணோட்டமாக கொண்டான். அவன் சிறந்த திறன்களை பக்தி மனதுடன் போதித்து போரினில் வெற்றிகரமாக செயல்பட்டான். இறுதி பயணம். இந்த எபிசோட்டின் முக்கியமான அம்சமாக ராவணனின் இறுதி பயணத்தை விவரிக்கின்றோம். அவன் ஒருபோதும் சக்தியின் மேல் அதிகமான பெருமிதத்தை கொண்டவராக இருந்தாலும் இறுதியில் அவன் தனது பக்தியை விடாது அவன் இறுதி காலத்தில் கடவுளின் திருக்கரங்களின் கீழ் தியானம் செய்தான். அவன் அடைந்து கொண்ட அந்த உயர்வான நிலையை பரம்பொருள் சக்தியான பக்தி மட்டுமே வழிகாட்டியது. இறுதியில் ராவணன் தனது பேரரசின் நிலைப்பாட்டில் மக்களுக்கு சேவை செய்தும் வீரத்திலும் பக்தியிலும் எவ்வாறு ஏற்றம் கண்டதை மக்களுக்கு உணர்த்தினான். அவன் மறைந்த பிறகு அவன் பாவனைகளை நிறைவேற்றியதற்காக கடவுளின் திருத்தோஷம் பெற்றதாகவும் அவன் பக்தியின் சிறந்த ஆற்றல்களையும் முழுமையாக உணர்ந்ததாகவும் கூறப்படுகிறது. போரின் மதிப்பு. ராவணனின் வாழ்க்கை வழி போரின் மதிப்பையும் காண்பிக்கின்றது. அவன் வீரத்துக்கான ஆற்றலை கடவுளின் வழிகாட்டும் அமைப்புகளின் கீழ் பயன்படுத்தி ஒரு மாபெரும் போராளியாக முடிவெடுத்தான். அவன் போரின் மிக முக்கியமான அம்சமாக கடவுளின் ஆணைக்கு இணக்கமாக தன் செயல்களை முன்னேற்றினான். இறுதியில் போரின் முடிவில் அவன் பக்தி மற்றும் வீரத்தின் தனித்துவத்தை மக்கள் உணர்ந்து அவரின் பாதையில் பயிற்சியுடன் நடந்தனர். பற்றிய இறுதி கருத்து. இதுபோல ராவணன் எப்போதும் வீரத்திலும் பக்தியிலும் மாறாத நாயகனாக கருதப்படுவான். அவன் வழிகாட்டிய பயணம் போரின் உன்னதமான வழிகளையும் கடவுளின் அருளின் கீழ் நடத்தப்பட்ட பக்தி பிரார்த்தனையையும் இனம் கண்டது. இந்த எபிசோட் ராவணனின் வாழ்க்கையின் குறுக்கே ஓர் தியாக, பக்தி, அருளின் அடையாளமாக முடிவடைகிறது.